அஸ்ஸலாமு அலைக்கும். குனூத் ஓதுறோம்ல, அப்போ ஏன் நம்ம கையேந்தி துவா செய்கிறதில்ல? வெளிநாடுகள்லாம் கையேந்தி துவா செய்கிறாங்க. சகோதரி என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு சொன்னோம்னா, நாம் குனூத் ஓதும்போது ஏன் இரு கைகளையும் உயர்த்தி நாம் துவா செய்வதில்லை அப்படி கேட்குறாங்க. அதாவது வித்திரு குனூத். குனூத் ரெண்டு வகையான குனூத் இருக்குது. ஒன்று சோதனை கால குனூத்துன்னு சொல்லுவோம். இந்த சோதனை கால குனூத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையேந்தி துவா கேட்டதற்கு குனூத் ஓதியதுக்கு ஆதாரம் இருக்குது. அதனால் நம்ம எப்படி தான் ஓதுவோம்? பள்ளிவாசலில் சோதனை காலங்களில் நாம் குனூத் ஓதும்போது இரு கைகளையும் உயர்த்தி தான் மக்கள் அனைவரும் அல்லாஹ்ட்ட செய்வாங்க, பிரார்த்தனை செய்வாங்க. அதே போன்று வித்திரு தொழுகையில் நாம் குனூத் ஓதும்போது நாம் கைகளை உயர்த்தி ஓத மாட்டோம். கைகளை நாம் தொங்க விட்டு கொண்டு தான் ஓதுவோம். ஏன் ஓதுறோம்னு சொன்னோம்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைகளை உயர்த்தி ஓதியதாக எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. இப்போ நீங்கள் தொழுகையில் எடுத்துக்கிடுங்க, பல்வேறு நிலைகளில் நமக்கு துவா இருக்குது. நாம் தக்பீர் கட்டிய உடனே அல்லாஹும்ம பாயித் பைனின்னு ஓதுறோம். அதுவும் துவா தான். அல்லாஹும்ம பாயித் பைனி வ பைன ஹதாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிக் வல் மக்ரிப். இறைவா, எனக்கும் என்னுடைய பாவங்களுக்கும் மத்தியில் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தொலைவு இருக்குதோ அந்த அளவு தூரத்தை நீ ஏற்படுத்துவாயாகன்னு அந்த துவாவில் என்ன செய்கிறோம், ஓதுறோம். அதே போன்று நாம் சுஜூதில் என்ன செய்கிறோம், நிறைய துவாக்களை ஓதுறோம். ரெண்டு சுஜூதுக்கு மத்தியில் உட்காரம அது ரப்பியகுஃபிர்லிங்கிறோம். அதுவும் துவா தான். இறைவா என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, இறைவா என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாகன்னு ஓதுறோம். அத்தகையாத் இருப்பு தஷஹூத் இருப்பில் ஓதுறோமே, அதிலே நம்ம துவாக்களை தான் என்ன செய்கிறோம், அதிகம் ஓதுறோம். அப்போ தொழுகையில் பல நிலைகள்லேயும் துவாக்கள் என்ன செய்கிறது, வருகிறது. இந்த துவாக்கள் நம்ம கையேந்தவா செய்கிறோம், கையேந்த மாட்டோம். ஏன் கையேந்த மாட்டோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலை, கையேந்தி ஓதவில்லை. அவர்கள் எப்படி செய்தார்களோ அப்படித்தான் நாம் செய்ய வேண்டும். அப்போ தொழுகைக்குள்ளேயே பல நிலைகள் நமக்கு துவாக்கள் இருக்கிறது. நாம் எந்த நிலைகள்லையும் நம்ம என்ன செய்கிறது கிடையாது, அது கையை உயர்த்தி கேட்கணுமா நம்ம கேட்குறதே கிடையாது. ஏன்னு சொன்னோம்னா, நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் அந்த நிலைகள் என்ன செய்கிறது கிடையாது, கையை உயர்த்துறது கிடையாது. நபிகள் நாயகம் உயர்த்தியதாகவும் நமக்கு என்ன இல்லை, ஆதாரம் இல்லை. இந்த வித்திரு குனூத்தில் மட்டும் அதிகமான மக்கள் என்ன செய்கிறாங்க. இப்போ சுன்ன ஜமாத்தில் உள்ள மக்கள் வித்திரு குனூத்தை ஓதுறது கிடையாது. ஷாஃபி மதுஹபில் ரமதான் 15க்கு பிறகு ஓதுவாங்க. அதில் என்ன செய்வாங்க, நிறைய நபிகள் ஹதீஸில் இல்லாத வாசகங்களை எல்லாம் சேர்த்து ஓதுவாங்க. அப்போ மற்ற நம்ம மக்களை பார்க்கும்போது அவங்க குனூத்தில் கையேந்தி ஹரம் ஷரீஃபில் தொழுகை நடத்துகிறவங்க என்ன செய்வாங்க, 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் என்ன செய்வாங்க, நின்று துவா ஓதுவாங்க. இதுக்கெல்லாம் மார்க்கத்தில் நபிகள் நாயகம் செஞ்சதாக எந்த விதமான ஆதாரம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்ரு குனூத்தில் ஓதுவதற்காக தன்னுடைய பேர குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்த துவா என்ன, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த துவா என்ன, அல்லாஹும்ம ஹதினி ஃபீமன் ஹதைத். வா இறைவா, நீ யாருக்கு நேர்வழி காட்டினாயோ அத்தகையவர்களில் என்னையும் ஒருவனாக ஆக்குவாயாக, அவர்களை எனக்கும் நேர்வழி காட்டுவாயாக. வா ஆஃபினி ஃபீமன் ஆஃபைத். நீ யாருக்கு பிழை பொறுத்தாயோ அத்தகைய பாவங்களை பிழை பொறுக்கக்கூடிய மக்களில் என்னுடைய பிழைகளையும் பொறுப்பாயாக. ஒத்தவல்லனி ஃபீமன் தவல்லை. நீ யாருக்கு பொறுப்பேற்று கொண்டாயோ அத்தகையவர்களை எனக்கும் பொறுப்பேற்றுக் கொள்வாயாக. அப்படின்னு செய்யணும். நம்ம அந்த குனூத்து துவாக்களை ஓதுறோம். நபிகள் நாயகம் குனூத்தில் ஓதுவதற்கு சொல்லி கொடுத்தார்களே தவிர கையேந்தி ஓத வேண்டும் நபிகள் நாயகம் சொல்லவில்லை, நபிகள் நாயகம் செய்யவும் இல்லை. அதனால் ஹதீஸில் நம்ம வித்திருந்த ஓதக்கூடிய குனூத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையேந்தி செய்தார்கள் என்பதற்கு ஆதாரம் இல்லாத காரணத்தினால், சஹீகான ஆதாரம் இல்லாத காரணத்தினால நாம் என்ன செய்கிறோம், சமி அல்லாஹு லிமன் ஹமிதான்னு சொல்லும்போது ரப்பனா லக்கல் ஹம்து மில்ல சமாவாத்தின் ஓதுறோம் பாருங்கள். ரப்பனா லக்கல் ஹம்து மில்ல சமாவாத்தி வ மில்லல் அர்லி வ மில்ல மா பைனஹுமா வ மில்ல மா ஷி'த மின் ஷைஇன் பஅதஹு. இப்படிலாம் ஓதுறோம். இதை ஓதும்போது நம்ம கைகளை நேராக வச்சு தான் என்ன செய்கிறோம், ஓதுறோம். நபிகள் அப்படி தான் என்ன செஞ்சால் ஓதுனாங்க. அப்போ அதே போன்று தான் நம்ம என்ன செய்ய வேண்டும், இந்த வித்திரு குனூத்தையும் நாம் செய்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 இடத்துல இந்த வித்திரு குனூத்தை ஓதிருக்கிறாங்க. ருக்குவுக்கு முன்னாடியும் ஓதிருக்கிறாங்க. ருக்குவுக்கு முன்னாடி நம்ம என்ன தான் செஞ்சுருப்போம், கைகளை கட்டி தான் இருப்போம். அப்போ நம்ம அல்ஹம்து சூரா ஓதி துணை சூரா ஓதி நாம் ருக்குவுக்கு போகிறதுக்கு முன்னாடி குனூத்து ஓதுனா கைகளை அவிழ்த்தா அது பித்ஆவாயிடும். அப்போ நம்ம அதே நிலையில் குனூத்தை ஓதிக்கிடுவோம். ருக்குவுக்கு பிறகு நாம் எழுந்து ஓதுனோம்னா கைகள் நபிகள் நாயகம் ருக்குவுக்கு பிறகு கையை உயர்த்தியதாக ஆதாரம் இல்லை. அப்போ கையை நாம் என்ன செய்ய, கையை தொங்க விட்டு கொண்டு தான் என்ன செய்ய வேண்டும், அந்த வித்திரு குனூத்தை ஓத வேண்டும். நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்களா இல்லையா, மன் அமில அமலன் ஃபலைஸா அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். நாம் கட்டளையிடாத காரியத்தை யார் செய்கிறாரோ அது அல்லாஹ்விடம் மறுக்கப்படும். அப்போ நபிகள் நாயகம் செய்ததாக ஆதாரம் இல்லாத காரணத்தினால் நாம் செய்வதில்லையே தவிர மற்றவங்க செய்கிறாங்க, அவங்கள்ட்ட நம்ம கேட்குறோம். காபாவில் வித்திரு குனூத்தில் 1/2 மணி நேரம் துவா செய்கிறாங்களா இல்லையா, இது எங்கப்பா ஆதாரம், நீ இப்படி செய்கிறீங்களே நபிகள் நாயகம் செஞ்சதான் ஆதாரம் இருக்குதான்னு கேட்டால்
எந்த ஹதீஸ்லையும் எந்த குர்ஆன் வசனத்திலையும் வித்ரு குனூத்தில் துவா செய்வதற்கு, நீண்ட நேரம் செய்வதற்கு, கையேந்தி ஓதுவதற்கு என்ன கிடையாது, எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. அது பிதஅத்தான காரியம். அதை நாம் என்ன செய்கின்றோம், பிதஆ என்று அதை கண்டிப்பதோடு நபிகள் நாயகம் செய்ததற்கு ஆதாரம் இல்லாத காரணத்தில் நாம் என்ன செய்கிறோம், கைகளை வந்து கீழே போட்டு நாம் ஓதுறோம். சில ஆளுக்கு ஒரு வாதம் வைக்கலாம், துவா தானே கையேந்தி கேட்டால் தப்பாங்கிறாங்க. தொழுகைக்கு வெளியே ரசூலுல்லாஹ் கையேந்தி துவா கேட்டிருக்காங்க, அது தவறு கிடையாது. அப்படின்னா எல்லாத்துக்கும் செய்யணும். அல்லாஹும்ம பாயித் பைனி துவா தான். அதில் ஒரு ஆள் கையேந்தினா நீங்கள் சரின்னு சொல்லுவீங்களா? சுஜூதில் நம்ம ஓதுற துவா தான், சுஜூதில் கையேந்த முடியாது. இது 2 சுஜூதுக்கு மத்திய ரப்பி குஃப்ரிதின்னு ஓதுறமே, அதை ஒரு ஆள் கையேந்தி கேட்டால் ஒத்துக்கொள்வோமா? அது மார்க்கம் என்று ஏற்றுக்கொள்வோமா? அத்தஹியாத்து நம்ம துவா கேட்குறோமே, அதை ஒருவர் கையேந்தி கேட்டால் அத்தஹியாத்து ஓதிக்கிட்டு இருக்கும்போதே அல்லாஹும்ம சலவாத்து துவா தானே, அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மது துவா கேட்குறான் வச்சுக்கிடுங்க, அதை நாம் சரி என்று ஒத்துக்கொள்வோமா? அப்போ தொழுகையில் வந்து எந்த பல்வேறு இடங்களில் துவாக்கள் வருது, அதில் எந்த இடத்துலையுமே நபிகள் நாயகம் கையை உயர்த்தியதற்கு ஆதாரம் இல்லை எனும்போது, வித்ரு குனூத்துக்கும் ஆதாரம் இல்லை எனும்போது, நாம் அதை கைகளை உயர்த்தாமல் நாம் அந்த நிலையில் எப்படி நிற்போமோ அப்படி நின்று தான் செய்ய வேண்டும், அந்த குனூத்தை ஓத வேண்டும். இதுதான் அதற்குரிய பதில்.